ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இன்று 31/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 17ஆம் தேதி. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3-4 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:36 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு யோகமான நாள். வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும். எதிரிகளின் தொல்லை இருக்கும். அலுவலகத்துல கடினமா உழைக்க வேண்டி வரலாம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். வேலையில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். நிதி ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது நல்ல பலன் அளிக்கும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி அன்பர்களே, வீட்டிலிருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு இது அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். திருமண விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். மகாலட்சுமி துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, விடாமுயற்சிக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருக்க வேண்டும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கவும். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் தேடிவரும். மூத்தவர்களின் ஆசி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். செலவுகள் அதிகரிக்கக்கூடும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கடக ராசி பூசம் நட்சத்திரம். கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகள் குவியும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். கடக ராசி ஆயில்யம் நட்சத்திரம். அலுவலகத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். கடின உழைப்பால் நினைத்ததை சாதிப்பீர்கள்.
சிம்மராசி அன்பர்களே, குருவின் அருளால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாள் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். கூட்டுத் தொழிலை விட தனித்து செய்யும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மறையும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களை முன்னேற்றும். எதை செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இந்த நாளில் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முடங்கிய செயல்களை மீண்டும் தொடங்கி வெற்றி பெறலாம். பணவரத்து சீராகும். பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும். கன்னி ராசி அன்பர்களே, புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில சவால்கள் இருக்கும். குடும்ப உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சனியின் தாக்கம் குறையும். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள். வாழ்க்கை துணையின் பெயரில் புதிய தொழில் தொடங்கலாம். முருகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது. கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க செலவு செய்வீர்கள். தாயாரின் உடல்நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. புதிய சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன. துலாம் ராசி என்பர்களே, வேலைப்பழு அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலில் அலைச்சல் இருக்கும். வராமல் இருந்த பணம் திரும்ப வரும். தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். மனதில் பயம் உண்டாகும். இறை வழிபாடு நன்மை அளிக்கும். பண விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். அலுவலகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். மேல் அதிகாரிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது நல்லது. குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். விநாயகரை வழிபாடு செய்ய காரிய தடைகள் நீங்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முதலீடுகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். குருவின் அருள் கிடைக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடம் கவனமாக பேச வேண்டும். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். பொருளாதார ரீதியாக சீரான முன்னேற்றம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தையின் மூலமாக லாபம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நிதி நிலைமை சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. மனதில் சலனம் ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய வருமான வழிகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். வாரத்திற்கு ஒருமுறை உணவு தானம் செய்வது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சித்தர்கள் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். குடும்ப உறவுகளுடன் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எண்ணிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. பணியில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான வழிகள் உருவாகலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். மன அழுத்தம் ஏற்படக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குவது நன்மை தரும்.
கும்பராசி என்பர்களே, தொழில் ரீதியாக சராசரி நிலை முடிவுகளை பெற முடியும். மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதியவற்றின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரிகள் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வயதில் மூத்தவர்களின் ஆசி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். பெரியவர்கள் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள். சொந்தங்களுக்காக செலவு செய்வீர்கள். மீனராசி அன்பர்களே, பணியிடத்தில் சில சிரமங்கள் எழலாம். பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மூத்தவர்களின் வழிகாட்டுதல் நன்மை தரும். வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரவு கூடும். சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். கனவுகள் நனவாகும் நாள். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். திருமண விஷயங்களில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். குரு பகவான் வழிபாடு நன்மை தரும். ஐயா, தெய்வங்களுக்கு கலச பூஜை செய்கிறோமே, அந்த கலசத்தில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற வேண்டும்? பொதுவா தெய்வங்களுக்கு பூஜை செய்கிற போது கலச பூஜை என்பது மிகுந்த மேன்மையை தருகிறது. குறிப்பாக நவராத்திரி விரதம் மேற்கொள்கிற போது நவராத்திரி பூஜையிலே கலச பூஜை மிகுந்த முக்கியத்தை பெறுகிறது. அந்த கலச பூஜை என்று சொல்வது, ஒரு செம்பு எடுத்துக்கொள்ள வேண்டும், கலசம். அந்த கலசத்திலே தண்ணீர் நிரப்ப வேண்டும். அதிலே 1 ரூபாய் காயினை போட்டு வைக்கணும். அந்த கலசத்தின் மீது 9 மாவிலைகளை வைக்க வேண்டும். மாவிலைகளை வைத்து நடுவிலே தேங்காய் வைக்க வேண்டும். கலசத்திற்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும். கலசத்தை சுற்றி நூல் சுற்ற வேண்டும். சுற்றி அதை தெய்வமாக பாவித்து நம்முடைய பூஜையிலே வைத்து வணங்குகிற போது நாம் நினைக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.